வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பார்லிமெண்ட் வளாகத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. டேபிள் மேலே ஏறி அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கிழித்து ஸ்பீக்கரை நோக்கி வீசுறது, பிரைம் மினிஸ்டருடைய இருக்கையை முற்றுகையிட பிளான் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஸ்பீக்கர் சொல்லியிருந்தார்ல, குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசுவதாக இருந்தது. ஆனால் திடீர்னு அது கேன்சல் ஆனிச்சு. ஏன்னா எதிர்கட்சி எம்பிக்கள், குறிப்பாக பெண் எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது அவரை முற்றுகையிட பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரைம் மினிஸ்டர் வருகை தருவது சேஃப்டி இல்லை, அதனால் நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு ஓம் பிர்லா அவர்கள் மக்களவையில் தெரிவித்தார். இது சம்மந்தப்பட்ட வீடியோவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓம் பிர்லா அவர்கள் சொன்ன மாதிரியே எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் பிரைம் மினிஸ்டருடைய இருக்கைக்கு பக்கத்தில் சூழ்ந்து கொண்டு கோஷம் போட்டிருக்காங்க, பேனரெல்லாம் பிடிச்சி. நல்லவேளை ஓம் பிர்லா அவர்கள் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் வரலை, சரியான நேரத்தில் சரியான அறிவுறுத்தலை ஓம் பிர்லா அவர்கள் வழங்கியிருக்காங்க. இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தா அவரை முற்றுகையிட்டு, பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் யாராவது நெருங்குறாங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை தூக்கி வெளியே போடுவாங்க. அதை படம் பிடிச்சி பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பார்லிமெண்ட்லையே அப்படின்னு ஒரு நாடகத்தை போட பிளான் பண்ணாங்க. அந்த நாடகம் முறியடிக்கப்பட்டிருக்கு, அந்த பிளானு முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக சொன்னாங்க. இது ஒன்றா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய கேபினுக்கு போய் எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் அவருக்கு எதிராக கோஷம் போடுறது, கூச்சல் போடுறது, பிரைம் மினிஸ்டரை மிரட்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இப்போது அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே ஓம் பிர்லா அவர்களுடைய கேபினில் கிட்டத்தட்ட 25-30 எம்பிக்கள் அங்கே சூழ்ந்துருக்காங்க. கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள்லாம் கத்துறாங்க. அந்த வீடியோவை கிரண் ரிஜிஜு ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பாஜக ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, இந்த எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணால் என்ன பண்ணுறாங்க, கேம்பஸில் உட்காந்துக்கிட்டு போர்டெல்லாம் பிடிச்சி மோடி காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்டை பிடிச்சி அரசியல் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இவங்களுடைய கட்சியையே தடை செய்யணும். இது மாதிரி எல்லை மீறி நடந்துக்கிறவங்க அவங்களுடைய பார்ட்டியை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கட்சியுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் இது மாதிரியெல்லாம் நடக்காது. கட்சி சொல்லுவாங்க இன்றைக்கி இப்படி பண்ணுங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய அட்வைஸை தான் எம்பிக்கள் கேட்பாங்க. அப்போது பிரைம் மினிஸ்டருடைய இருக்கையை முற்றுகையிட பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டும். கூடிய விரைவாக காங்கிரஸோடு துணை புரியக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி பார்லிமெண்ட் கேம்பஸில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு பிரகலாத் ஜோஷி அவர்கள், அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வழியாக ராகுல் காந்தி வராரு. ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வாங்க எல்லோரும் ஒன்றா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கூப்பிட்றாரு. உடனே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. இப்படி தானே சமீபத்தில் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை, அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் பாட்டுக்கும் அவர் பாட்டுக்கு வராரு. உடனே ராகுல் காந்தி அவரை பார்த்தோன்னே வம்புக்கு இழுக்கிறாரு, துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்கு இழுக்கிறாரு. உடனே அந்த சென்ட்ரல் மினிஸ்டரு நாட்டுடைய எதிரி நீங்கள், தேஸ்கா துஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தாரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சுல. பிரைம் மினிஸ்டர் கூட பேசினார். எந்த எம்பிக்களையும் இப்படி சொல்லலையே. காங்கிரஸ்லேருந்து எவ்வளவோ பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, காங்கிரஸ் பல துண்டுகளாக உடஞ்சிருக்கு, யாரையும் துரோகின்னு சொன்னதில்லை. ஏன் அந்த சென்ட்ரல் மினிஸ்டரை துரோகின்னு சொன்னாங்க? ஏன்னா அவர் ஒரு சீக்கியருக்கு எதிரான பார்ட்டி காங்கிரஸ், இன்னும் சீக்கியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டோட காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு பாராளுமன்றத்தில் மோடி பேசினார். அதே மாதிரி பிரகலாத் ஜோஷி, அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ராகுல் காந்தி அந்த பக்கத்து வந்தவர் இந்த ப்ரெஸ் மீட் நடக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க எல்லாரும் ஒன்றா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. உடனே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அங்கேருந்து புறப்பட்டுருக்காங்க. உடனே இவர் அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டினியூ பண்ணுறாரு. பார்த்தீங்களா ராகுல் காந்தி எவ்வளோ கெத்து பார்த்தீங்களா? ஏன் பேச வேண்டியதானே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு ஒன்றா, ராகுல் காந்தி சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் டிபேட் நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அவுட்டுக்கு இருக்காங்க. அதான் பாஜக சொல்கிறாங்க. இதே மாதிரி தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கும்போது அந்த செய்தியாளர் சந்திப்பு மேடைக்கு அண்ணாமலை வாங்க எம்கே ஸ்டாலின் அவர்களே 2 பேரும் ஒன்றா டிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் எம்கே ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஓகே சொல்லி டிபேட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பை கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை அங்கேருந்து புறப்பட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி இதெல்லாம் கெத்து அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிருக்காரு. ஆனால் பார்க்குறவங்க மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. இது ராகுல் காந்திக்கு புரிய மாட்டேது அப்படின்னு பாஜக காரங்க முணுமுணுக்கிறாங்க.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.